Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை விசாரணை அதில் தொடர்புடைய இருக்கிறதா கருதப்படுற ஒரு நபர், சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர், அவர் யாரா இருக்கட்டும், அது அண்ணாமலைனா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா அந்த அனுமதி வழங்கப்படாது. ஒருவேளை அதனால் கூட வெளிநாட்டு பயணம்ன்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். ஏன்னா இவங்க வெளிநாட்டுக்கு தப்பி போனாங்கன்னா எப்படி இவங்க அனுப்பிச்சாங்க, இவங்க தப்பிக்க விட்டாங்க, அவர் தான் இந்த வழக்கில் தொடர்புடையவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஸ்டேட்டும் கிளியரன்ஸ் கொடுக்கணும், சென்ட்ரலும் கிளியரன்ஸ் கொடுக்கணும். செல்வ பெருந்தகையே என்ன சொல்லிட்டாரு, குற்றப்பின்னணி உள்ளவர் தானே அண்ணாமலை சொன்னார், அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள வார்த்தை போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டை விட்டார் செல்வ பெருந்தகை. ஆனால் இப்போ அண்ணாமலை சைலண்டாக இருக்கிறார். திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பிறகு கொஞ்சம் அவர் அமைதியாயிட்டார். ரொம்ப பரபரப்பாக தினம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாயிட்டாருன்றதை பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், அந்த ஆருத்ரான்ற அந்த ஸ்கேம் விஷயம் எடுத்தாலே அவர் ஆஃப் ஆயிடுறாரு. டெல்லிக்கு போகும்போது நான் ஏர்போர்ட்டில் இனிமேல் நான் பேட்டியை செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன், செத்தாலும் யாரும் பேட்டியே கொடுக்க முடியாது, அவர் வித்தியாசமாக சொன்னார், செத்தாலும் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு தகவல் இருந்தது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்ற தகவல் இல்லாமல் மாநில தலைவர் பதவியில் நீக்க போகிறாங்கன்றது சொல்லிட்டே வராங்க. ஒருத்தர் திடீர்னு ஸ்டேட்டை விட்டே போயிட்டார். சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித் சார். அதாவது நம்ம கடந்த முறை ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நேற்று அஸ்வத் அமன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்பாடியை சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆடாக இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களோட பின்புலம் இப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் கட்சியில் சேர்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. இது ஆரம்பத்திலேயே இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்களை ஏன் கட்சியில் சேர்க்கணும் அப்படிங்கிற யோசனை ஏன் எந்த கட்சிக்கும்? கரெக்டு சார், நீங்கள் கேட்குறது கரெக்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் சொல்கிறது, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலை விசாரணைக்கு பிறகு சர்வ கட்சிகளும் ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவியில் கொண்டு வரதுக்கு முன்னாடி, ஏன் உறுப்பினரே ஆக்கிறதுக்கு கூட அவங்களோட பின்புலம் என்ன இருக்கு, என்ன தொழில் பண்றாங்க நல்லாவே தெரியுது. இப்போ அவங்க தந்தையார் ஒரு கொலை வழக்கில் இருக்கிறாரு, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குற்றப்பின்னணிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த புலனாய்வு அடிப்படையில் தான் இவங்க கைது செய்யப்படுறாங்கன்றது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது ஒரு இனிமேலாவது இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொன்னால் ஒரு அவேர்னஸ் வந்துடும் இல்லையா எல்லா கட்சிகளும், இது என்னப்பா நாளைக்கு நமக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு. இதில் என்னென்னா சர்வ கட்சிகளும் இருக்குது, அதில் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களையும் கைது பண்ணி இருக்கிறாங்கன்ற போது அப்போ எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சில ஆட்கள் இருக்காங்க தெரியும். அது அவங்களுக்கு தெரியுமே நல்லா. இப்போ இவருக்கே கூட தெரிஞ்சிருக்கும், செல்வ பெருந்தகை கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு அவர்களும் தெளிவாக தெரியுமே. ஏன் அவரே குற்றப்பின்னணி உள்ளவர் தானே அண்ணாமலை சொன்னார், செல்வ பெருந்தகையே என்ன சொல்லிட்டாரு, அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள வார்த்தை போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டை விட்டார் செல்வ பெருந்தகை. ஆனால் இப்போ அண்ணாமலை சைலண்டாக இருக்கிறார். அண்ணாமலையோட மௌனமும் ஒரு பெரிய கேள்வியாக மாறுது. அது எனக்கு இப்போலாம் ஒரு செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் அண்ணாமலை முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் குரல் கொடுக்குற அண்ணாமலை இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல திருவேங்கடமை என்கவுண்டர் பண்ணப்ப மட்டும் ஒரு பேச்சு வந்துச்சு, ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. தவிர்த்து அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ஸுமே கொடுக்கல. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருந்தும் இப்ப போறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நீங்க எழுப்புற சந்தேகம் கரெக்ட் தான். பட் நான் எப்படின்னா, ஆனா ஒரு வகையில் நீங்க சொல்றது உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பிறகு கொஞ்சம் அவர் அமைதியாயிட்டார். ரொம்ப பரபரப்பாக தினம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாயிட்டாருன்றதை பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அந்த ஆருத்ரான்ற அந்த ஸ்கேம் விஷயம் எடுத்தாலே அவர் ஆஃப் ஆயிடுறாரு. அதை விட என்ன கேட்டால், டெல்லிக்கு போகும்போது நான் ஏர்போர்ட்டில் இனிமேல் நான் பேட்டியை செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன், செத்தாலும் யாரும் பேட்டியே கொடுக்க முடியாது, அவர் வித்தியாசமாக சொன்னார், செத்தாலும் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவரை இங்கேருந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. வெளிநாட்டுக்கு போக போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல். ஆனால் வெளிநாட்டுக்கு போக போகிறான்றது ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒண்ணு. இந்த தேர்தல் வெளியாச்சு, தேர்தல் ரிசல்ட் வெளியாச்சு. 40 அனைத்துமே திமுக ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதாவது அண்ணாமலை ஒரு சில பயிற்சிக்காக வெளிநாடு செல்ல இருக்கிறாருன்னு. ஆனா அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு அண்ணாமலை வெளிநாடு செல்வதை பற்றின எந்த ஒரு தகவலும் வரல. அவருமே எங்கேயுமே பேசவே இல்லை. அது உறுதியா சொன்னது ஏன் அந்த இடத்துல ஸ்டாப் பண்றோம்? இல்ல அஜித், நீங்க சொல்றது ஒரு விஷயம் உண்மை. முன்னாடி அதாவது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டுக்கு போறாருன்னு ஒரு செய்தி வெளியானது உண்மை.
அதுக்கு பிறகு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பிறகு வந்து வெளிநாட்டுக்கு போகிறாருன்ற அந்த தகவல் வந்து கொஞ்சம் அப்படி டைல்யூட் ஆச்சு. ஆனால் வந்து நீக்க போகிறாங்க, அதாவது அந்த மாநில தலைவர் பதவியில் வந்து நீக்க போகிறாங்கன்றது பரவலான ஒரு கருத்தாக இருந்தது. இப்போ வந்து அந்த செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா சார், இப்போ ஒருவேளை இந்த விசாரணை பட்டியலில் அவர் பேர் இருக்கனால வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு காவல்துறை மறுக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு யாருடைய பேர் அண்ணாமலை பேர் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக வந்துருமான்ற ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில் வருது. இந்த கொலை வழக்குல அண்ணாமலை பேர் வந்துருமா, இல்ல அதனாலதான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பாம இருக்காங்களா, அதை மலுப்புறதுக்காக வேற மாதிரி பேசி இங்கேயே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய பேர் சைடுல. இது வந்து ஒரு கொலை வழக்கு. இதில் வந்து ஒரு மாநில தலைவரை கொண்டு வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இழுத்து விட்டுற முடியாது, அது தவறாயிடும். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதாவது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு தகவல் இருந்தது. அதற்கு பிறகு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் வந்து அந்த மாதிரியான வெளிநாட்டுக்கு போகிறாருன்ற தகவல் இல்லாமல் மாற்ற போகிறாங்கன்ற சொல்லிகிட்டே வராங்க. அவர் விரைவில் மாற்றப்படுவார்னு. ஒருத்தர் திடீர்னு ஸ்டேட்டை விட்டே போயிட்டார். ஆனால் இது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னென்னா நக்கீரன் திரு பிரகாஷ் அவர்கள் வந்து என்னென்னா ஆருத்ரா வந்து அந்த ஸ்கேமில் தான் வந்து இது அடிப்படையில் தான் இந்த மரணம் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நடத்தப்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை தரப்புலேருந்து ஆருத்ரா ஸ்கேம்னாலே வந்து அண்ணாமலையை தொடர்பு படுத்தி தான் வரும். ஆனால் ஆருத்ரா ஸ்கேம் பற்றி அவர் வந்து எதுவும் வாயை திறக்கவே இல்லை. யார்? அண்ணாமலை. பொதுவாகவே அண்ணாமலையோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆனது உண்மை தான். அதுக்கு காரணம் வந்து ஒரு காரணமாக இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். என்னென்னா அவரை மாற்ற போகிறாங்க, மாநில தலைவர் பற்றி வேறு ஒருத்தர் கிடைக்க போகிறதுனால கொஞ்சம் அவர் ஒருவேளை மன உளைச்சல் ஒருவேளை இருக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் ஒன்று. அது தாண்டின்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒருவேளை இந்த ஆருத்ராவில் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து விசாரணையில் வெளியே வருமான்ற அந்த சந்தேகமும் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இதனால் ஒரு மாநில தலைவர்ன்ற போது நம்ம அதை வந்து அவளை இழுத்து விட்டுற முடியல. உடனே வந்து இந்த விசாரணைக்கு அவர் வருவாரான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா எதனால டக்குன்னு இந்த வெளிநாட்டு பயணம்ன்றது அப்படியே முழுசா அமைங்கிருச்சு அப்படிங்கிற அது ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. வெளிநாட்டு பயணம் என்பது இப்போ பேசப்படலை, அது உண்மை. ஆனால் மாற்றப்படுவார் என்பது மட்டும் பேசப்படுது தொடர்ச்சியாக. அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். சார் இப்போ எதனால சார் வெளிநாட்டு பயணம்ன்றது பொதுவாக நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தவங்க வெளிநாட்டு பயணம் போகும்போது அவங்க மேலே விசாரணை கமிஷன்ல இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் வரும் பட்சத்தில் அந்த வெளிநாட்டு பயணத்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது இவருக்குன்னு இல்லை, நான் ஜென்ரல் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இது வந்து நான் அண்ணாமலைக்காக சொல்றேன். அதான் ஜென்ரலாக நான் பொதுவாகவே வந்து இது மாதிரி ஒரு வழக்கில் ஸ்கேமில் இருக்கிறாங்க அல்லது வந்து ஒரு குற்றம், அதாவது ஒருவேளை இவங்க பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பல மோசடி எடுத்துங்க. இப்போது விஜய் மல்லையா வந்து வெளிநாடுக்கு தப்பி ஓடிட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நீரவ் மோடின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ஸ்கேம் தான். அந்த ஸ்கேமில் ஈடுபட்டு அவங்க போயிட்டாங்க. அது மாதிரி ஆருத்ராவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேமாக பார்க்கப்படுது உண்மை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்கன்னு தெரியும். 50 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அதை தாண்டி அந்த ஸ்கேம் அதில் பிடிபட்டவங்க வந்து இன்னும் சிறையில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஆருத்ரா ஸ்கேமில் இவருடைய பங்களிப்பும் இருக்குதுன்றது வந்து ஒரு புலனாய்வில் வந்து உறுதியாக இருந்ததுனால் கூட வெளிநாட்டு பயணத்துக்கு அனுமதி கிடைக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு ஸ்கேமில் இருக்கிறாங்க, அந்த ஸ்கேம் வந்து விசாரணைக்கு உட்பட்டு சிலர் பிடிபட்டு இருக்கிறாங்க. இப்போ நீரவ் மோடி ஓடினதையும் வந்து விஜய் மல்லையா ஓடினதையும் நம்ம சொல்ல முடியாது. பட் இதில் வந்து கேட்டால் பொதுமக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணி இதை வந்து பெரிய அளவு இதை வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக வந்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அதில் வந்து தொடர்புடைய இருக்கிறதா வந்து கருதப்படுற ஒரு நபர், சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர், அவர் யாராக இருக்கட்டும், அது அண்ணாமலைனா இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு வந்து அனுமதி கேட்டாங்கன்னா அந்த அனுமதி வந்து வழங்கப்படாது. ஏன்னா இவங்க வெளிநாட்டுக்கு தப்பி போனாங்கன்னா எப்படி இவங்க அனுப்பிச்சாங்க, இவங்களே தப்பிக்க விட்டாங்க, அவர் தான் இந்த ஊழல் வழக்கில் தொடர்புடையவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டேட்டும் கிளியரன்ஸ் கொடுக்கணும், சென்ட்ரலும் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அவ்வளோ எளிதாக வந்து போக முடியாது. ஒருவேளை அதனால் கூட வந்து வெளிநாட்டு பயணன்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் மாநில தலைவர் பதவியிலேருந்து அவர் வந்து நீக்க போகிறாங்கன்ற தகவல் மட்டும் உறுதியாக வந்துட்டுருக்கு. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.